இங்க இந்த தேவிகா ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அப்பா அம்மா சொல்ற பேச்ச மட்டும் தான் இவங்க எப்பவுமே கேட்பாங்க. இவங்கள ஒருத்தன் பொண்ணு பாத்தும் போயிருப்பான். தேவிகாக்கு அவன சுத்தமாவே பிடிக்கல. அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்குன்றதுனால இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸ்கூல்ல இவங்க கூட வேலை செய்யற ஒரு டீச்சரும், நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் ஒரு கிணத்து தவளை மாதிரி, அவனுக்கு எது பிடிக்குதோ அது மட்டும் தான் அவன் செய்வான், நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கை ஃபுல்லா வாழணும்னு சொல்லி இந்த பொண்ணையும் குழப்பி விட்டுறாங்க. தேவிகாக்கு யோகிநந்தன் சொல்லி ஒரு தாத்தா இருக்காரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவரோட கணக்கு ஆவிங்களா தெரியும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ள பாக்கத்துக்கு தான் கொஞ்சம் ரஃபா இருப்பாரு. ஆனா அவர் சரியான ஒரு காமெடி பீஸ். தேவிகா, நீ பாக்கத்துக்கு ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்ற விஷயத்தை இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையன்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்ட்டு இவங்களும் அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டுல இவங்களுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தமும் முடியுது. 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அம்மா மாதிரியே நம்மளும் நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் போலன்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தேவிகா ஜாதகத்தை வேற ஒரு ஐயரும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பத்தின விஷயத்தெல்லாம் ஒரு லெட்டராவே இவருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. உங்க பொண்ணு இன்னும் 3 மாசத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு பையனை லவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு போட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயமே இதுக்கப்புறம் தான் தேவிகாக்கு நடக்க போகுது, நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐயர் அங்க இருந்து கிளம்புறாரு. தேவிகா ஆசைப்படுற மாதிரி திடீர்னு மழை பெய்யுது, பஸ் நிக்குது, டக்குன்னு பார்த்தா கொடை கிடைக்குது. அவங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. நான் ஏதோ ஒரு பையனை மீட் பண்ணணும்னு சொன்னாங்களே, அவனை பாக்குறானான்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த டேனின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து இந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். இவனை பார்த்ததுமே தேவிகா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.